வணக்கம் நண்பர்களே. நாம் கோவிலுக்கு செல்வது இறைவனின் அருளை பெறுவதற்காக. ஆனால் தெரியாமல் செய்யும் சில தவறுகள் வழிபாட்டில் முழு பலனையும் குறைக்கலாம் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. முதல், கடவுளுக்கு படைக்கும் பூக்களை முதலில் முகர்ந்து பார்க்க கூடாது. இறைவனுக்கு சமர்ப்பித்த பிறகே பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, கோவிலில் வளாகத்தில் இருக்கும் துளசி செடியை அனுமதியின்றி பறிக்க கூடாது. அது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. மூன்றாவது, சிவலிங்கத்திற்கு விதிமுறைகள் தெரியாமல் மஞ்சள் அல்லது தண்ணீர் போன்றவற்றை ஊற்றுவதை தவிர்க்க வேண்டும். அந்த கோவிலில் ஆகம முறைகள் பின்பற்றுவது நல்லது. நான்காவது, அழகாக தோன்ற வேண்டும் என்பதற்காக கோவிலுக்குள் கண்ணாடி பார்த்து திருநீர் அல்லது குங்குமம் வைப்பதை தவிர்க்க வேண்டும். பக்தியுடன் நேரடியாக அணிவதே சிறப்பு. ஐந்தாவது, தீபத்தை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. பூவால் அல்லது கையால் மெதுவாக அணைப்பதே மரியாதையான விதிமுறையாகும். ஆறாவது, அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான காலை 5 மணிக்கு முன் எழுந்து இறைவனை நினைப்பது மிகவும் நல்ல பலனை தரும். ஏழாவது, தலைவாழை இலையை நுனிப்பகுதியை வெட்டக்கூடாது. பாரம்பரிய முறையை மதித்து பயன்படுத்துவது நல்லது. இந்த தகவல் பாரம்பரிய ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் வழிபாட்டு மரபுகளை அடிப்படையாக கொண்டவை. கோவிலுக்குள் கோவில் ஆகம முறைகளை மாறுபடலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து பகிருங்கள். நன்றி, வணக்கம்.